வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அவல் அதை வைத்து ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு வெல்லம் ஒரு 1/2 கப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கரையட்டும். வெல்லம் பாகு அளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் கரைஞ்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு சூடு ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் அவல் 1 கப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாத வடிகட்டிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இந்த அவல் அப்படியே இருக்கட்டும். அவல் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது. இது நல்லா பொல பொலன்னு இருக்குது. இப்போ ஆறி இருக்கிற அந்த வெள்ளைப்பாகை இதிலே வடிகட்டிடலாம். நெய் 1 ஸ்பூனு, ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான பாலை நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம சாப்பாடு மாதிரி இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோ சாப்பிட்டா நமக்கு வாய்ப்புண்ணு, இந்த வயிற்று புண்ணு இதெல்லாம் சரியாயிடும். எந்த நட்ஸு பிடிக்குதோ அந்த நட்ஸை கொஞ்சம் துருவி அதிலே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதில் பால், நெய், வெல்லம் போட்டதுனால சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இனிப்பு அவல் ரெடி. சில பேருக்கு பால், இந்த நெய்யெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்காக இந்த டிஷ் செஞ்சுருக்கேன். அவல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது பாத்திரத்தில் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். இதில் ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, சர்க்கரை 1/2 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் மார்னிங் டிஃபனாக கூட சாப்பிட்லாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மெத்தடு சிம்பிளாக இருக்கும், நீங்களும் செய்து பாருங்கள். தேங்காய் அவல் ரெடி.